எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் உரையாற்றி வருகிறார். எதிர்க்கட்சிகள் மக்கள் குறித்தான கேள்விகளை எழுப்பும்போது அதனை நேரலை செய்வதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று குற்றம் சாட்டியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் உரையாற்றி வருகிறார். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்தினால் அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் உரையாற்றி வருகிறார். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்தினால் அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்வதில் அரசுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகள் எழுப்பும்போது அரசு அதனை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது இல்லை என்றும் இருட்டடிக்கப்படுகிறது என்றும் அது ஜனநாயக படுகொலை என்றும் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்வதில் அரசுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என்ற விவாதத்தில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்வதில் அரசுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது என்று சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்வதில் அரசுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது என்று சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்று இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளுக்காக எதிர்க்கட்சியினரின் உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளையும் அவர்கள் பேசுவதையும் அரசு நேரலையில் ஒளிபரப்பு செய்வது இல்லை, இது ஜனநாயக படுகொலை, இருட்டடிக்கப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். நேரலை செய்வதில் அரசுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். கருப்பு சட்டையை கண்டால் அரசுக்கு காய்ச்சலா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தில் வினவியிருக்கிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தில் உரையாற்றி வருகிறார். அதில் கருப்பு சட்டையை கண்டால் அரசுக்கு காய்ச்சலா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடரானது நடைபெற்று வரும் நிலையில் திமுக அதிமுக இடையே சட்டமன்றத்தில் காரசார விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அதில் மக்களின்
குரலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளை அரசு ஒளிபரப்பு செய்வது இல்லை என்று எடப்பாடி கே பழனிசாமி நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த நிலையில் கருப்பு சட்டை அணிந்து வந்தால் அதிமுகவினரை நேரலையில் காட்டுவது இல்லை என்றும், வெள்ளை சட்டை அணிந்தால் மட்டுமே நேரலையில் காட்டப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி வினவியிருக்கிறார். கருப்பு சட்டையை கண்டால் ஆளும் கட்சிக்கு காய்ச்சலா என்ற கேள்வியையும் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்வதில் அரசுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது என்று சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக திமுக அதிமுக இடையே சட்டமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் இருசக்கர வாகன மானியம் நிறுத்தப்பட்டுள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கருப்பு சட்டை அணிந்து வந்தால் அதிமுகவினரை நேரலையில் காட்டுவது இல்லை என்றும், வெள்ளை சட்டை அணிந்தால் அவர்களை நேரலையில் காட்டுவதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்ற பாகுபாடே இருக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல நல்ல திட்டங்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், இருசக்கர வாகன மானியம் ஆகியவை நிறுத்தப்பட்டுள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். கருப்பு சட்டை அணிந்து வந்தால் அதிமுகவினரை நேரலையில் காட்டுவது இல்லை, வெள்ளை சட்டை அணிந்தால் நேரலையில் காட்டப்படுகின்றனர் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்ற பாகுபாடே இருக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். சாமுவேல், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உரையாற்றி இருக்கிறார். இதன் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? பத்மநாபன், இன்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அவரது உரையை ஆற்றிக் கொண்டு வருகிறார். குறிப்பாக ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவித்தல் தொடர்பான நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, ஆளுநர் தனது உரையை ஆற்ற வரும்போது முதல் நாள் அன்று ஏன் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என்றும், அதே போல அதுக்கான விளக்கத்தையும் சபாநாயகர் அவர்கள் அளித்திருந்தார். அதே போல தொடர்ந்து அதாவது இந்த ஆண்டு மட்டும்தான் ஆளுநர் உள்ளே வருவதும் அதே போல வெளியே செல்வதும் தொடர்பான உரையோ இல்ல அவரது காட்சிகளோ காண்பிக்கவில்லை என தெரிவித்திருந்தார். அதே போல ஆளுநர் பேசாத உரைக்கு திமுக அரசு போராட்டங்களை நடத்துவதும், அதே போல ஆளுநர் கடந்த ஆண்டு பேசினார், அப்பொழுது தமிழகத்தையும் அதாவது முன்னாள் தலைவர்களையும் குறிப்பிடாத போது
ஏன் போராட்டம் நடத்தவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு குறுக்கிட்டு பதிலளித்த முதல்வர், கடந்த முறை ஆளுநர் பேசினார், ஆனால் இந்த முறை அவர் பேசாமல் அவமதித்து சென்றதாகத்தான் போராட்டம் நடத்தினோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல நடைபெறுகிற போராட்டத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு மட்டும் அனுமதியானது வழங்கப்படுகிறது. ஆனால் அதிமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் வழங்கப்படாதது ஏன் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டதுக்கு பதிலளிக்கும் வகையில் முதல்வர், அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்துபவர்களை யாரும் கைது செய்ய மாட்டார்கள், அனுமதிக்காமல் போராட்டம் நடத்துபவர்களை தான் கைது செய்வார்கள் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை, அதாவது ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்களை ஏன் ரத்து செய்தீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என மக்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு முன்பதாக எங்கள் ஆட்சி வந்தவுடன் நீட் போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு அறிவித்து தற்பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு 4 ஆண்டு காலமாக நடைபெற்று வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது உரையை ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.